வணக்கம். நான் தானே உங்கள் அக்கறை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. கணவர் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு சாதாரண குடும்பம். 2 பேருமே அம்மா அப்பாலாம் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மனைவி அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க அவங்களுக்கு. இதுமாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், ஒரு 50,000 பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ பணம் இல்லையா, எதுவும் இல்லையா, சரி இருன்ட்டு உடனே அவர் கணவர்கிட்ட கேட்பாங்க, இதுமாதிரி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுங்கன்ட்டு. அவர் என்கிட்ட என்ன சம்பாதிக்கிறதெல்லாம் உங்கள் வீட்டுக்கே கொடுக்கணும்னு நினைக்கிறியானே, என்கிட்ட பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ வேறு ஏதாவது பார்த்துக்கோ, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அண்ணன்கிட்ட போகிறாங்க. அண்ணனை போய் கேட்குறாங்க. அண்ணன், ஐயோ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, சரி சரி, என்கிட்ட இருந்த காசை கூட நான் லோன் கட்டிட்டேன், 50,000 கேட்குறேன், அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை, நீ பணம் கேட்குறேன்னு தெரிஞ்சு என் மனைவிக்கு தெரிஞ்சாலே உன்னை கண்டபடி திட்டுவாங்க, நீ வந்தது தெரியாமல் போயிடு, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுவார். அதோட வேதனையோடு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து அம்மாக்கிட்ட சொல்லுவாங்க, இதுமாதிரி இல்லைம்மா, பணம் இல்லைம்மா, எதுவும் வரலம்மா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க, என்னம்மா இப்படி சொல்கிற, மாப்பிள்ளை வந்து பணம் ஹாஸ்பிட்டலில் அப்பாவை சேர்த்துட்டு அதுக்கு உண்டான செலவு ஒரு அந்த பணத்தெல்லாம் கட்டிட்டு கையில் ஒரு 20,000 பணத்தையும் கொடுத்துட்டு போனார். அவருக்கு பாப்பாவுக்கு அந்த ஓரளவுக்கு பரவாயில்ல, உடம்பு நல்லா இருக்குது, இப்போ இதாக தான் இருக்குது, நார்மல் ஆகிட்டார், செலவுக்காகவும் பணம் கொடுத்துருக்காரு, நாங்கள் இன்னும் ஒரு நாளில் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் மனைவி கணவனை பார்ப்பாங்க. கணவன் சொல்லுவார், போன வருஷம் ஒரு மாதத்துக்கு முன்னே எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க எங்கள் அப்பாவுக்கு, அப்போ நான் பணம் 50,000 அனுப்புகிறேன்னு சொன்னேன், நீ எவ்வளோ சத்தம் போட்ட தெரியுமா, உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னாரு. அப்படிலாம் பணம் கொடுக்கக்கூடாது, இங்கே எங்கே இருக்குது அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக சத்தம் போடுவாங்க. அதை ஞாபகப்படுத்துவார். நீ வந்து எங்கள் அப்பாவுக்கு செலவு பண்ணும்போது என்னை திட்டுற, ஆனால் உங்கள் அப்பாவுக்கு செலவு பண்ணணுன்னு என்னை கேட்குற, உங்கள் அண்ணனும் கூட கொடுக்கல உனக்கு, உங்கள் அப்பாவுக்கு, இப்போ நான் தான் செலவு பண்ணியிருக்கேன். நான் வந்து எங்கள் அப்பாவையும் உங்கள் அப்பா அம்மாவையும் எங்கள் அப்பா அம்மாவை தான் பார்க்குறேன். அதுமாதிரி நீயும் எங்கள் அப்பா அம்மாவை உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும், அப்போ தான் சிறப்பாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வேறு யாரும் இல்லை, நாம் தான் இருக்கிறோம் அப்படின்னு. யாராவது கணவன் மனைவியோட அப்பா அம்மாவையும் மனைவி கணவனுடைய அப்பா அம்மாவையும் தங்களுடைய சொந்த பெற்றோர்களாக பாவித்தால் எந்த இடர்பாடும் வராது. அதுதான் அந்த கதை சுருக்கம். நன்றி, வணக்கம்.